ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மாசம் 18ஆம் தேதிக்கு மேல நவம்பர் மாசத்துக்கான தரிசன டிக்கெட்டோட புக்கிங் எல்லாமே ஓபன் பண்ணுவாங்க. 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றனால 19ஆம் தேதியில இருந்து இதோட புக்கிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நவம்பர் மாசத்துல நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா அது புஷ்ப யாகம் தான். வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த சேவா நடக்கும். அதுவும் இதுல பார்ட்டிசிபேட் பண்றது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலா இருக்கும். அதுவும் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கு அப்படின்னா இந்த டிக்கெட் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த டிக்கெட் புக்கிங்ல இருக்க முக்கியமான விஷயத்த இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன். மேபி உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ற ஐடியா இருக்குன்னா இந்த மாசம் ஓபன் ஆகக்கூடிய டிக்கெட்ல மிஸ் பண்ணாம இந்த டிக்கெட்டையும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதோட புக்கிங் எப்போ இருக்கும் அப்படின்னா 22ஆம் தேதி காலையில ஆர்ஜித சேவா டிக்கெட் ஓபன் ஆகும் போதே இந்த சேவா டிக்கெட்டும் ஓபன் பண்ணிடுவாங்க. நீங்க இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ttdevasthanam.ap.gov.in அப்படிங்கிற வெப்சைட்லயும் நம்ம புக் பண்ணிக்கலாம். இல்ல நான் மொபைல்ல ஆப்ல கூட புக் பண்ண முடியுமானா நீங்க அதுலயும் புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை பொறுத்து நீங்க புக் பண்ணிக்கலாம். இல்ல நான் சிஸ்டத்துல வெப்சைட்ல லாகின் பண்ணிக்கிட்டு மொபைல் ஆப்ல ரெண்டுலயுமே நாங்க ட்ரை பண்ணி இந்த சேவா புக் பண்ணிக்க முடியுமானா தாராளமா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் புக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபாஸ்டா புக் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு கன்ஃபார்மா கிடைக்கும். இது இந்த ஆர்ஜித சேவா அப்படின்ற கேட்டகரிக்கு கீழே தான் வரும். நீங்க நவம்பர் மாசம் 9ஆம் தேதி திருமலைக்கு தரிசனம் போற பிளான் இருக்கு, ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த புக்கிங் நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா நவம்பர் 9ஆம் தேதி தான் புஷ்ப யாகம் அப்படிங்கிற இந்த ஃபெஸ்டிவல் நடக்குது. அதோட புக்கிங்ஸ் இந்த மாசம் உங்களுக்கு ஓபன் ஆகும் ஆர்ஜித சேவா கேட்டகரிக்கு கீழே. அடுத்தது புக்கிங் பண்றதுல இருக்க முக்கியமான ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாங்க. ஆர்ஜித சேவா டிக்கெட் பொறுத்த வரைக்கும் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார் கார்டு. ஒரு தடவை நம்ம இந்த சேவா ஏதாவது ஒரு சேவா, கல்யாணோற்சவமோ ஊஞ்சல் சேவாவோ ஏதாவது ஒரு சேவா நீங்க புக் பண்ணியிருந்தீங்க, அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த சேவா டேட்ல இருந்து 180 நாள் கழிச்சுதான் உங்களோட மொபைல் நம்பர், ஆதார் கார்டு, இமெயில் ஐடி இது மூணுமே நம்ம யூஸ் பண்ண முடியும். நான் இது வரைக்கும் இந்த ஆர்ஜித சேவால எதுவுமே நான் புக் பண்ணதில்லை அப்படின்றவங்க தாராளமா புக் பண்ணிக்கலாம். இதுல என்ன விஷயம் அப்படின்னா நீங்க இந்த வெப்சைட்ல லாகின் பண்ற மொபைலாக இருக்கட்டும், மொபைல் நம்பரா இருக்கட்டும், இல்ல உங்களோட ஆப்ல நீங்க லாகின் பண்ணக்கூடிய மொபைல் நம்பரா இருக்கட்டும், அதுல ஆல்ரெடி ஆக்டிவா ஆர்ஜித சேவா இருக்கான்னு பாத்துக்கோங்க. என்ன உங்களோட ஆதார் கார்டுல இதுக்கு முன்னாடி நீங்க சேவா அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா எவ்வளவு நாள் டைம் கேப் ஆயிருக்கு அப்படின்றதையும் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களால புக்கிங்ஸ் பண்ண முடியும். மற்றபடி நார்மலா ஆர்ஜித சேவா டிக்கெட் புக் பண்ற மாதிரி தான் இதோட ப்ரொசீஜரும் இருக்கும். இதோட டிக்கெட் காஸ்ட் ஒரு ஆளுக்கு 700 ரூபாய் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். ஒரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி நம்ம மேக்சிமம் 2 பேருக்கும் மினிமம் ஒரு நபருக்கு நம்ம புக் பண்ணிக்கலாம். இது கப்பலா தான் புக் பண்ணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது. நம்ம 2 மேல் ஃபீமேல் அந்த மாதிரி கூட நம்ம புக் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட் ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா இப்போ நம்ம இந்த டிக்கெட்ல போறோம் அப்படின்னா காலையில ஒரு தடவை நம்ம மூலவர் தரிசனம் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த சேவா எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மதியத்துக்கு மேல இன்னொரு தடவை தரிசனம் பார்க்கலாம். ஸோ அதனால இந்த புஷ்ப யாகத்துல டிக்கெட்ல போறவங்களுக்கு 2 முறை ஜெயன் விஜயன்ல நின்று மூலவர் தரிசனம் பார்க்கறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். அது கூடவே உங்களுக்கு ஹோமம், யாகம் இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ இது இந்த மாதிரி தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா டன் கணக்குல மலர்கள் கொண்டு அதால அந்த யாகம் செய்யறது தான் இந்த புஷ்ப யாகம். ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க எலிஜிபிள் இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க. இதோட புக்கிங்ல அடுத்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா புக்கிங் டைம்ல நம்ம பேமெண்ட் பண்றோம் இல்லையா, ஸோ அது பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட டீடைல்ஸ் கொடுக்கும்போது காப்பி பேஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. கம்ப்யூட்டர்லயே நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம், மொபைல்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மெத்தட் ஏற்கனவே நான் வீடியோ கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டா செக் பண்ணி பார்த்து அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா நம்ம பண்ணணும், நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் யூபிஐ வச்சுக்கோங்க. நெட் பேங்கிங்ல பெருசா எரர் வர்றது இல்லை. ஸோ அதனால நெட் பேங்கிங் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அது ஒரு செகண்ட் ஆப்ஷனா வச்சுக்கோங்க. ஸோ இந்த டிக்கெட் நமக்கு இந்த மாசம் 22ஆம் தேதி மாதிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது நீங்க நவம்பர்ல 9ஆம் தேதி தரிசனம் போற பிளான் இருக்குன்னா மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு நாளும் கீழ்த்திருப்பதியில ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கெல்லாம் நமக்கு டிக்கெட்ஸோட அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ கூட உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. நாளைக்கான ஸ்லாட் அவைலபிள் இருக்கு. நாளைக்கு காலையில 3 மணிக்கான ஸ்லாட்ல 3335 டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ யாராவது இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு டிக்கெட் தேவைப்படுதுன்னா வாங்கிக்கோங்க. நாளைக்கு காலையில 3 மணி 4 மணிக்கான ஸ்லாட் இருக்கு. இதை வாங்கிட்டு போனீங்கன்னா காலையில நீங்க கியூல ஜாயின் பண்ணீங்கன்னா ஒரு 3 மணி அப்படிங்கிறது நீங்க ஒரு 7 மணிக்குள்ளார தர்ஷன் பார்த்துட்டு வெளியில வந்துடலாம். ஸோ கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க.
அதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரீசெண்டா நடந்த டெய்லி ஒரு ஈவோல ஒருத்தர் வந்து முக்கியமான கேள்வி கேட்டிருந்தாரு. என்ன அப்படின்னா, தெலுங்கானால இருந்து கொண்டு வரக்கூடிய விஐபி ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அக்செப்ட் பண்ண மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஈஓ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆந்திரால இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பியோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மட்டும்தான் நாங்க ஏற்றுக்கொள்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றது வந்து நாங்க அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ தமிழ்நாட்டுல இருந்து யாராவது நீங்க எம்பி கிட்ட எல்லாம் வாங்கிட்டு போனா நம்ம வந்து ரெக்கமெண்டேஷன்ல தர்ஷன் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சில டைம் அக்செப்ட் பண்ணுவாங்க, சில டைம் அக்செப்ட் பண்றது இல்ல. அதனால ஆல்ட்ரேஷன் தர்ஷன் நம்ம என்ன போகலான்றதையும் நீங்க ரெடியா போனீங்கன்னா ஸோ அந்த தர்ஷன் நீங்க பார்த்துட்டு வரலாம். நம்ம கொடுத்தா அவங்க அக்செப்ட் பண்ணாதான் சம்டைம்ஸ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா நம்ம டிடிடியோட போர்டு மெம்பர் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட வாங்கிட்டு போறதெல்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனா எம்பி எம்எல்ஏங்கிறது ஆந்திரால இருக்கக்கூடியது மட்டும்தான் அக்செப்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது நேத்து திருமலையில தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 75,356 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்கு. 6 கம்பார்ட்மெண்ட் தான் ஃபில்லா இருக்கு. டைமிங்கும் ஒரு கிட்டத்தட்ட 5ல இருந்து 8 மணி நேரத்துக்குள்ளதான் ஆகுதுங்க. ரொம்ப நார்மலா இருக்கு. இந்த வாரம் தான் சனி ஞாயிறு திங்கள் 3 நாளுமே ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. நாளைக்கு யாராவது பிளான் பண்ணிருக்கீங்கன்னா நேரடி சர்வ தரிசனம் கூட வந்து போகலாம். எஸ்எஸ்டி டோக்கனுக்கு 3ல இருந்து 5 மணி நேரமும், 300 ரூபா தரிசனத்துக்கு 2ல இருந்து 4 மணி நேரம் ஆகலாம். இந்த புஷ்பயாக டிக்கெட்ல நான் ஏற்கனவே என்னோட மொபைல் நம்பர்ல 300 ரூபா டிக்கெட்டோ இல்ல அக்டோபர் மாசத்துக்கு 300 ரூபா டிக்கெட்டோ இல்ல வேற ஏதாவது டிக்கெட் நீங்க புக் பண்ணியிருந்தா கூட தாராளமா பண்ணிக்கலாம். ஆர்ஜித சேவா டிக்கெட் பண்ணிட்டு தான் திரும்ப ஆர்ஜித சேவா டிக்கெட் பண்றதுக்கு தான் உங்களுக்கு டைம் கேப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு. ஸோ என்னென்ன டிக்கெட்டுக்கு எத்தனை நாள் கேப் இருக்கு அப்படின்ற வீடியோ ஏற்கனவே கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்டா இருக்கு. நீங்களும் ரீசெண்டா தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீக்கெண்ட்ல போறதுக்கு பிளான் பண்றவங்க எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போறதுக்கு பாருங்க. க்ரௌடு நார்மலா இருந்துச்சுன்னா நார்மல் தர்ஷனே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஹெவியா இருக்கும்போது குழந்தைங்க ஃபேமிலியா போறவங்க கொஞ்சம் பார்த்து போறது ரொம்ப பெஸ்ட். அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.